அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியது, முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீத், இன்ன மின் ஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. நாளை மறுமையில் மனிதர்களையே அந்தஸ்தால ரொம்ப கெட்டவன் யார் என்றால், நாளை மறுமையில் மனிதர்லையே அந்தஸ்தில் ரொம்ப கெட்டவன் யார் என்றால், அர்ரஜுலு யுஃப்லி இலல் மர்ஆ வ துஃப்லி இலைஹி சும்ம யுன்ஷுரு சிர்ரஹா. தன்ற மனைவியோட இருந்தத அந்த ரகசியத்தை வெளியில் சொல்கிறவன் தான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவியோட இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருப்பாங்க, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி விட்டுருவாங்க. இவன் தான் ஆக கெட்டவன். ரசூலுல்லாஹ் அப்போவே ஒரு போடு போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த காலத்துக்கு அது ரொம்ப பொருந்தது. எப்படி பொருந்தா, இப்போ அந்த ரகசியத்தை சொல்கிறது இல்லை, படமாக போட்டு காட்டுறான். படமாக போட்டு காட்டுறான். மனைவியோட கல்யாண வெட்டிங்லேயே கிஸ் பண்ணுறத போட்டோ எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு வெட்டிங் சீடியிலே ஓடுது. இது ஒரு ரகசியம். இது ஒரு மனைவியோட அவன் இருக்கிறது. இது 4 பேருக்கு முன்னால் செய்கிறது இல்லை. ரைட்டா? அப்போ ஒரு கட்டி பிடிக்கிறது. சில நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பாங்க. மனைவியை கட்டி பிடிச்சிட்டு சோல் இல்லாமல் தலையை திறந்துட்டு, அல்லது ரொம்ப மோசமான ஒரு பகுதியே என்ன செய்வாங்க பார்த்துப்பட்டு அழிச்சு விட்ருவாங்க. இவங்க அழிச்சாலும் ரகசியத்தை வெளியாக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்குள்ள சிஸ்டம் என்ன, நீங்கள் என்ன மெமோரி சிப்பை பாவிச்சாலும், பென் டிரைவை பாய்ச்சாலும், கமராவை பாவிச்சாலும், ஃபோனை பாவிச்சாலும், அதில் நீங்கள் என்னத்தை எடுத்து எப்படி அழிச்சாலும் இப்போ உள்ள சாஃப்ட்வேர்களை வச்சு அது உற்பத்தி செய்ததுலேருந்து இதுவரைக்கும் உள்ள அத்தனையுமே ரிப்பீட் எடுக்கலாமா? ரைட்டா? அதை திரும்ப எடுக்கலாம். அதுக்கே ஒரு சமூகம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. சிலருடைய தொழிலே என்ன தெரியுமா, பாவிச்ச ஃபோன், பாவிச்ச கமரா, பாவிச்ச பென்ட்ரைவ், பாவிச்ச மெமோரி சிப்பை வாங்குறது தான் தொழிலே. எதுக்கு? அது பாவிச்சவன் வசதிக்காரனாக இருந்திருக்கலாம், அவனை பிளாக்மெயில் பண்ணலாம். ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை ரீகவர் சாஃப்ட்வேரை போட்டு பெரிய ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறது. ஒரு 1000 GB ஹார்ட் டிஸ்கை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 1 GBயில் அழிச்சு 500 GBயாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவ்வளோ ரீகவர் பண்ணும். 1 GBயை பிடிச்சி கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்ட் டிஸ்கில் போட்டால் அது உற்பத்தி செஞ்சதுலேருந்து இவ்வளோ நாளைக்குள்ள வீடியோக்கள், படங்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்துடும். எல்லாம் எடுத்து அதை தேடுவான். தேடி ஏதாவது அதில் இருந்தால் அதை நெட்டில் விற்கிறது, அல்லது சம்மந்தப்பட்ட ஆளை தெரிஞ்சு அவர்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறது, இப்படி இருக்குது. ரகசியத்தை வெளியில் வர்றாங்க. அப்போ நம்ம மனைவி தான், நம்ம என்ன தப்பாக செஞ்சோம் அப்படின்னு சில பேர் அதை மாட்டிட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற ரகசியத்தை வெளியில் வரும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃபோனு, நம்ம அதை செய்கிறோம், என்ன செய்கிறோம், அழிக்கிறோம்னு நினைக்கிறோம். அது மண்ணுக்கு கிடந்தால் கூட என்ன செய்வான், திரும்ப கண்டெடுக்கப்பட்ட உடஞ்ச ஒரு துண்டிலிருந்து கூட திருப்பி எடுக்கிற அளவுக்கு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எனவே இது இந்த ஹதீஸ் இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விடயம். ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. இன்னும் சிலருக்கு வந்து 2 கல்யாணம் இருக்கலாம். ஒரு மனைவிக்கிட்ட இப்படி நடந்தால் அவள் இப்படி என்ன கவனிச்சான்னு இன்னொரு மனைவிட்டையும் சொல்லிடக்கூடாது. எனவே இது இன்னொருத்தருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த உங்களோடே இருக்கணும். இந்த ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்த கூடாது. சஹாபி பெண்கள் அப்படி பார்க்குறாங்க. ஒரு சஹாபி பெண் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், இன்னார கல்யாணம் முடிச்சுட்டேன் நான், அவர் ஈமானில், இஸ்லாத்தில் ஈமானில் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, அவர் ஈமானில் எல்லாம் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் அவரோட நான் வாழ்ந்துட்டேன்னு சொன்னால் நான் குஃபரில் போய் விழுந்துடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. யார் சொல்லாங்கிறாங்க. குறைய சொல்லலையே, நான் குஃபரில் போய்த்துடுவேனோண்டு பயமாக இருக்குது, புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அப்படி என்றால் நீ அவங்க தந்த மகரை திருப்பி கொடுப்பியான்னு கேட்குறாங்க. இந்த ஹுல்ங்கிறது, ஹுல் அந்த கணவனை தேவை. நம்ம டாக்டர் ஃபசகன்னு சொல்லுவாங்க, உண்மையானது ஹுல் தான். ஃபசகங்கிறது தானாக கலண்டு போகிறது. கல்யாணம் முடிச்சது பிறகு தெரிய வருது பால்குடி சகோதரி என்று. கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியா பிள்ளையெல்லாம் குழந்தைக்கும் போது ஒரு கிளவி வருவான், உங்கள் 2 பேருக்கும் நான் தாய்ப்பால் தந்திக்கிறேன்னுருவான். ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்யாணம் பிரிஞ்சு போகும். அதான் ஃபசக், தானாக பிரிஞ்சு போகும். விருப்பம் இல்லை தான், என்ன செய்கிறது, நம்ம சகோதரங்க நடந்ததுக்கு தௌபா தான் பிரிஞ்சு போகும். அதான் ஃபசக். ஹலுங்கிறது அவங்க வேணான்னு சொல்கிறது, பெண்ணு வேணாண்டா மகரை திருப்பி கொடுக்கணும். மகரை திருப்பி கொடுப்பேன். ஈச்சந்தோட்டத்தை அவர் மகராக கொடுத்துட்டு வாழ்ந்துட்டாங்க. எனவே ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. இந்த விஷயத்தில் இந்த காலிக்கோடுகள் எல்லாம் நாரி போகிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ரகசியம் பாதுகாக்கணுங்கிற ஒரு கணவன் மனைவி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன,
ஒத்தக்கு நிசாய்க்கும் உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. பைன்னக்கும் அகத்து முகுன்னபி அமானத்தில்லா, அல்லாட அமானிதமாக நீங்கள் அவங்களை கைப்பிடிச்சிருக்கிறீங்க. ஒஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்னபி அமானத்தில்லா, அவங்க கற்பை நீங்கள் அல்லாவுடைய அமானமாக கரம் பிடிச்சிருக்கிறீங்க, கையை அவங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறீங்க, பயந்து கொள்ளுங்க. கல்யாணம் வந்து பிரிஞ்சு கல்யாணம் முடிச்சு காலிக்கோட்டில் போய் பிரிஞ்சா ஆளுக்கால் எதிரி ஆகிட்டாங்க. ஒன்றும் தெரியாதா நீ அப்படி செஞ்சவன் தானே, ஒன்றும் தெரியாதாடி நீ இப்படியெல்லாம் பேசினவ தானே. அவங்க எதை ரகசியமாக மானத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆசைப்பட்டு துடிச்சு அதை போய் பப்ளிக்கில் சொல்லி விட்ருவாங்க. இவன் அல்லா இடத்துல ஆக கெட்டவனாக இருப்பானா. ஆக பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போங்க, உனக்கு வாழ பிடிக்கலையா விட்டுட்டு போ. அது சமூகத்தில் அந்த காலிக்கோட்டில் போய் அவன் மானத்தை போட்டு வாங்கி, அவன் மானத்தை அவ போட்டு வாங்கி இல்லாத ஒரு காரணத்தையெல்லாம் சொல்லிடுவாங்க. நீ ஆம்பளையே இல்லை 9டான்றவா, அவன் நீ 9டான்றவா. அப்போ இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் நாங்கள் காணலாம். எனவே ஒரு மனைவிட்ட இருந்துட்டு அந்த ரகசியத்தை வெளியாக்குறது இது வந்து இன்றைக்கி சமூகத்தில் அதில் பாரதூரம் தெரியாது. படைப்பிலேயே ரொம்ப மோசமான ஒரு படைப்பு அந்த படைப்பு அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எனவே இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மிடத்திலிருந்து நழுவி சென்ற நற்செயல்களாக, நழுவி சென்ற விஷயங்களாக, கவனிக்கப்படாத விஷயங்களாக இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விட வேண்டியதை விட்டு எடுக்க வேண்டியதை எடுத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நாங்கள் எப்பவுமே வாழணும். அல்லாஹ் நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.